மருத்துவம் சார்ந்தும் இருக்கலாம். மருத்துவம் சார்ந்து இருக்கலாம். அதே சமயத்துல நம்ம உடல் நலம் சார்ந்து இருக்கலாம். நம்ம இப்ப நம்மளுடைய சார் உங்கள் ஆடியோ கேட்கலைங்க சார். ஆடியோ ஆடியோ ஆன் பண்ணுங்க சார் ப்ளீஸ். சார் ஆடியோ கேட்கலைங்க சார். சார் ஜெயக்குமார் சார். சார் ஆடியோ கேட்கல. இப்ப கேக்குதா சார்? கிளியராக இருக்கு சார். ஓகே. நம்ம நிறுவனம் வழங்குகிற ப்ராடக்ட்ஸ் பற்றிய சந்தேகமா இருக்கலாம். உடல் நலம் சார்ந்து நான் இது வரைக்கும் பேசினதுல இருந்தும் சந்தேகங்கள் கேட்கலாம். ஆனா என்னன்னா, ரிப்பீட்டட் கொஸ்டின் வராம பார்த்துக்கோங்க. ஒருத்தர் கேட்ட கேள்வியவே திரும்ப இன்னொருத்தர் கேட்காம இருந்தீங்கன்னா நல்லது. இருந்தாலும் நான் நோட் புக்கும் பேனாவுமா தான் இருக்கிறேன். ஆஹ் கேள்விகள் எப்படிப்பட்டதா, அதாவது இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்ற மாதிரி எந்த யோசனையும் தேவையில்லை. கேள்வி அப்படின்னா அது கேள்விதான். அதாவது கொஸ்டின்ல வந்து சில்லி கொஸ்டின், குவாலிட்டி கொஸ்டின் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதனால நீங்க கேள்விகள் எப்படின்னாலும் கேட்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆமா. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லணும். முதல்ல நான் நம்மளுடைய சென்னை தலைமை அலுவலகத்துக்கு வந்திருந்தப்ப ஆஹ் சிவராம சாரை சந்திச்சேன். அப்ப டீ பிரேக்ல எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ சார் தான் எனக்கு வந்து டீ வாங்கி தர்றதுக்கு முயற்சி எடுத்தாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், பால் கலந்த டீ நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கம்பெனி விசிடியை உடனே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது வந்து ரெண்டு விஷயம். ஒன்று, முதல்ல வந்த நபரை வரவேற்கிறது ஒன்று. இன்னொன்று, நம்மளுடைய நிறுவனத்தினுடைய ப்ராடக்டை கொடுத்தாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப அந்த சமயத்தில் மகிழ்ச்சியா இருந்தது. அஹ் அந்த மன்னிக்கணும் சார். இந்த நோக்கியா C22 தயவு செஞ்சு கொஞ்சம் ஆன் பண்ணிங்களா ப்ளீஸ். இது ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம் ப்ளீஸ். சாரி சார், கன்டினியூ பண்ணுங்க சார். அஹ் அந்த நிகழ்வு வந்து எப்போதும் மனதில் வந்து அப்படியே நிழலாடிட்டே இருக்கும். சிவராமன் சார் முகத்தை பார்த்த உடனே எப்பவுமே அந்த நிகழ்வும் சேர்ந்து நினைவுக்கு வந்துடும். அதனால ஆஹ், நம்ம என்ன நினைக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் வீடியோவில் பார்த்தீங்க துவங்கும் போது, அதுவுமே வந்தீங்கன்னா நிறைய சமயங்களில் அந்த சீக்ரெட் வீடியோவில் நடந்தது எல்லாமே, அவங்க சொன்னப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்னுடைய நிகழ்வுலையும் நடந்திருக்கு. ஆஹ், கற்பனைங்கிறதுல தொட்டு அப்படியே கடைசி வரைக்கும் அந்த கற்பனையை கொண்டு போறது இருக்கு இல்லையா, அது நீங்க பழகுனீங்கன்னா வந்துடும். அது பழக்கத்தின் அடிப்படையில தான். இன்னைக்கு எப்படி ஒரு ஒரு திரைத்துறை இயக்குனர், சினிமா டைரக்டர் வந்து கற்பனையில கதை எழுதுறாரோ, அது மாதிரி தான் நம்ம வந்து கதை எழுதணும். ஆனா அது நமக்கான கதை அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்வுக்குள்ள போவோம். கேள்வி கேளுங்க. உங்க மைக்கை ஆன் பண்ணிட்டு கேள்வி முடிஞ்சதும் மைக்கை கண்டிப்பா ஆஃப் பண்ணிடுங்க. நல்லது. லீடர்ஸ் கேட்கலாம், உங்களுடைய கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். நீங்களே கேள்வி துவக்கிங்க சார். ஓகே சார். சார் இப்போ நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கேட்க ஆரம்பிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஓப்பன் பண்ணால் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க சார். அவ்வளவுதான். ரைட் சார். சார் இப்போ நம்மளுடைய வோல்டன் VR4, அதாவது யாருக்கெல்லாம் ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, சார் இதுக்கு கொடுக்கலாமா, இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா, இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு கொடுக்கலாமா, அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் இருக்குது. பட் மீட்டிங்கில் நிறைய பேர் அதை பற்றி ஷேர் பண்ணிட்டாங்க. ஒரு மிஸ்டர் நதீம் சாரும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு நம்மளுடைய லீடர் கணேசன் சாரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க சந்தேகங்கள் இன்னும் தீரல.
இப்போ உங்களுடைய பார்வையில் வோல்டனுடைய VR4 எல்லாருக்கும் கொடுக்கலாமா, யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எதுனா இது இருக்கா சார், ரிஜெக்ஷன் இருக்கா சார்? ரொம்ப அருமையான கேள்வி சார். பொதுவாகவே நம்ம VR4 எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுல இருந்து தான் நம்ம இதை பார்க்கணும். VR4 எந்த இடத்துலையும் நம்ம செல்களுக்கு எதிரான வேலையை செய்யறதில்ல. முதல்ல அதை வந்து நம்ம தீர்க்கமா முடிவு பண்ணிக்கிறணும். இன்னொன்று, VR4 கேப்சூல் டோஸ் எண்ணிக்கை, மாத்திரையோட எண்ணிக்கை வந்து நபருக்கு நபர் வேறுபடுமான கண்டிப்பாக வேறுபடும். பொதுவாகவே நம்ம கம்பெனியினுடைய அட்வைஸ் பிரகாரம் என்னன்னா, அவங்கவுங்க பாடி மாஸ், உடம்போட எடைக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நோயின் கடுமையான நோயாளிகள் ரொம்ப துயரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த பாடி மாஸை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிறாம அவங்களுடைய நோயின் ஆழத்தையும் அவங்களுடைய தொந்தரவுகளுடைய கடுமையையும் கணக்கில் எடுத்துட்டு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் என்ன அப்படின்னா, பெருசாக ஒன்றும் நம்ம வந்து கால்குலேட்டிவ் மைண்டு அல்லது பெரிய நாலேஜோட இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, துவக்கத்தில் அதிகமான கேப்சூலும் குணம் ஆக ஆக குறைவான கேப்சூல், இதை வந்து நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. ஆனால் இயல்பில் என்னன்னா, எல்லாரும் ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். இதை வந்து நம்ம இது காஸ்ட்லியான ப்ராடக்டாக இருக்கு, இதை சொன்னோம்னா வந்து கொஞ்சம் யோசிப்பாங்களே அப்படின்னு எடுத்த உடனே சும்மா ஒன்று போட்டு பாருங்க, ரெண்டு போட்டு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேஷண்ட்டு கொடுத்த அந்த 50 கேப்சூல் கூட அவங்க முழுசாக சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஃபோனுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க, நம்மளை அட்டன் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த VR4 ஒரு உடம்புல போய் வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் போய் வேலை செஞ்சாதான் ஒரு மாற்றத்தையே நிகழ்த்தும். நம்ம உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் நிகழணும், அந்த உடம்புல இருக்கக்கூடிய செல்லோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், செல்லோட ஃபங்க்ஷனை நல்லா கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையாவது வேணும்னா, நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான செல்கள் இருக்கிறது. அப்போ இந்த VR4 தேவை அப்படிங்கிறது அதிகம். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள கழிவுகளை சேர்த்து வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஏதோ நேத்து முந்தானத்து அல்லது போன வாரம் அப்படிங்கிற கணக்குல இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. ஆண்டு கணக்குல நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனோம்னா, நம்முடைய முந்தைய தலைமுறை நமக்கு கொடுத்த கழிவுகளும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். இதை நான் என்னுடைய அனுபவத்துல நான் நல்லா பார்த்துருக்கிறேன். அதனால நான் மாத்திரையோட எண்ணிக்கையை வந்து நீங்க தீர்மானிக்கிறதுல ஒன்றும் தயக்கமே தேவையில்லை, வயசும் பிரச்சனை இல்லை. நேற்று ஒரு குழந்தைய போய் பார்த்தேன், ஆக்சிஜன் சிலிண்டர்லேயே தான் அந்த குழந்தை வந்து கண்டினியூவாகவே இருக்கு. அப்பப்போ சாப்பாடு கொடுக்கும்போது மட்டும் அதை கழட்டிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க, மாட்டி வைக்கிறாங்க. வயது வந்து வெறும் 7. அந்த குழந்தை வந்து எலும்பும் தோலுமா மாறி வெறும் 10-12 கிலோவுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த குழந்தை கடுமையான நோயில் இருக்கு, ஆனால் எடை வந்து 10 கிலோ அப்படின்னா ஒரே ஒரு கேப்சூல் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா அந்த குழந்தைகிட்ட எதையாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தையினுடைய நோயின் கடுமையை பார்த்து நான் என்ன சொன்னேன்னா, காலையில் 5 மாத்திரையை கேப்சூல் ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு பிளாக் டீலேயோ தண்ணியிலையோ கலந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நேற்று தான் பார்த்துட்டு வந்தேன். அப்போ என்னன்னா, நோயின் கடுமையை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறணும். இந்த வாத நோயாளிகள், முடக்குவாதம்ங்கிறது என்னன்னா, எல்லா மூட்டுகளும் செயல் அற்று போறது, கொஞ்சம் கொஞ்சமா முடங்கிடுவாங்க. முடக்குவாதம்ங்கிறது என்னன்னா, ஒரு கட்டத்துல வந்து நம்ம கை விரலை வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இதை நீட்டுவதே அவங்களுக்கு கடுமையானதாயிரும் ஒரு கட்டத்துல. அப்ப கால் முடக்கி படுத்திருந்தாங்கன்னா நீட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் துணை வேணும். அதுதான் முடக்குவாதம், ஆளை முடக்குகிற வாதம். அப்புறம் நம்ம பக்கவாதம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு பக்கம் இடது பக்கமோ வலது பக்கமோ செயலற்று போறது. இது மாதிரியான நோயாளிகள் வந்து அவங்களுடைய செல்களுடைய அதாவது செயலற்ற செல்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளில் கேங்க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாத புண்ணு இருக்கும், கால் கட்டை விரல் அல்லது கால் பாதங்களில் வந்து குழிப்புண்ணு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆற வைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாதனால கொஞ்ச நாள் முயற்சி பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த பகுதியை வெட்டி எடுத்துருவாங்க. அந்த பகுதியை வெட்டி எடுத்ததுக்கு பிறகு
மீண்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஓராண்டு கழிச்சு என்ன செய்வாங்கன்னா இன்னொரு கொஞ்சம் அதுக்கு மேல்பட்ட பகுதியை வெட்டுவாங்க. அது மாதிரியான பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம இவங்க வந்து ரொம்ப நாள் வேற மருத்துவத்துல இருந்துட்டாங்க, இப்ப இன்னொன்றுக்கு மாத்துறதுன்னா கடினம், அதனால பேருக்கு ஒன்னொன்னு சாப்பிட்டு பார்க்கட்டும் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டும் ஏமாந்துருவாங்க, நம்மளும் ஏமாந்துருவோம். அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம ஏமாத்துற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த பேஷண்டோட நோயின் கடுமையை சொல்லி 10 எடுத்துக்கிறதா இருந்தா இதை வாங்கிக்கங்க. இல்லையா தயவு செய்து உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நீங்க எனக்கு சந்திச்ச நேரம் நேரம் கொடுத்ததுக்கு மட்டும் நன்றின்னு சொல்லிட்டு அந்த கேப்சூலை வாங்கிட்டு வந்தோம். அதுதான் முறை. நம்ம சின்ன நிருடலோட அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எதிரான கருத்துக்கு வரும். 2700 கொடுத்து இந்த கேப்சூல் வாங்கினேன், சாப்பிட்டேன், ஒண்ணுமே வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற பதில் வந்து நமக்கு கிடைக்கும். அல்லது நம்மளை அறிமுகப்படுத்தினவங்கள்ட்ட அதை சொல்லுவாங்க, நீங்க பாட்டுக்க செலவழித்து விட்டீங்க, நாங்களே இப்போ வந்து மருத்துவமனை செலவு நிறைய போயிட்டு இருக்கும்போது இந்த செலவு வேறையா அப்படின்னு சொல்லி மாத்திடுவாங்க. அதனால கேப்சூல் எண்ணிக்கையை மட்டும் தீர்மானிக்கிறது அந்த பேஷண்ட் கடுமையான நோயாளினா காலை 10 இரவு 10. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நேற்று கூட சொன்னேன், ஒரு சிறுநீரக நோயாளிக்கு அவங்கெல்லாம் 30 கேப்சூல் போடுறாங்க. அப்ப என்னடா கூடுதலா போட 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 அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரிஸ்க்ல இருந்து வெளியில வந்துருவாங்க. அதனால கேப்சூல் எண்ணிக்கையை வந்து பொதுவா தீர்மானிக்கிறதுல தயக்கம் இல்லாமல் தீர்மானிங்க. இது சொல்லிருங்க, துவக்கத்துல கூடுதலா தாங்க இருக்கும், போக போக தாங்க குறையும், ஒரு கட்டத்துல தேவைப்படாதுங்க. அதனால அதை வந்து அது அது சாத்தியம்னா இதை வாங்குங்க, இல்லாட்டி தயவு செய்து கொடுத்துடாதீங்க. இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஆஹ் இதுல வேற இதே கேள்வியிலேயே வேற சந்தேகம் வந்தாலும் கேட்கலாம். ஐயா வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் இப்போ வந்துட்டு குழந்தைங்க வயது இருக்கு இல்லையா, அந்த குழந்தைங்களோட வயசுல எந்த வயசுல ஆரம்பிக்கலாம் சார்? Prior to ending chip in சாரி, இந்த ரெப்போனிக் அப்படின்ற ப்ளீஸ் அவங்க யாருன்றது அவங்க லீடர் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன் ப்ளீஸ். தேங்க்யூ. பொதுவா குழந்தையோட வயது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிறந்த குழந்தைக்கே கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு பிறந்த உடனேயே வந்து நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமாலைன்னு இன்குபேட்டர்ல வைக்கிறாங்க, மூச்சுத்திணறல் எடுத்து மாஸ்க் வைக்கிறாங்க. அப்ப என்னன்னா பிறந்த உடனே அது நோயில தான் இருக்கு. இப்ப நீங்க ஒரு மருத்துவமனையில தான் இருக்காங்க அப்படின்னாலும் அங்க இருக்கிற சமயத்திலேயே நாம வந்து அதுக்கு உணவு ஊட்டுகிற சமயத்துல கொடுக்கலாம். இன்னொரு விஷயத்த நீங்க நான் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரொம்ப எளிமையான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தாய்க்கு VR4 கொடுத்தீங்கனாலே அது அந்த தாயினுடைய உடம்புல வேலை செஞ்சு அது தாய்ப்பால்ல VR4 தாய்ப்பால்ல போகாது, ஆனா தாய்ப்பால் ஒரு ஆரோக்கியமான தாய்ப்பாலாக மாறி போகும். நீங்க அதை நினைச்சுக்கணும். தாய்க்கு கொடுத்தா குழந்தைக்கு வந்து VR4 பால் வழியாக போயிடுமான்னா போகாது. VR4 தாயினுடைய உடம்ப சரி பண்றதன் மூலம் தாய்ப்பாலினுடைய குவாலிட்டி கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும், அதன் மூலம் அந்த குழந்தைக்கும் பலன் கிடைக்கும். அல்லது அந்த VR கேப்சூலை வந்து ஓப்பன் பண்ணி தேன்ல குழைச்சி கூட நாக்கில் தடை விடலாம், அப்படி கொடுக்கலாம். அதனால வயது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம கேப்சூல் பாக்ஸ்ல வந்து குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், ஆனா நடைமுறையில அந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு பொருந்தாது. அந்த கண்டிஷன் எதுக்காக அப்படின்னா அது கம்பெனி கவர்மெண்ட் உடைய கம்பெனி சட்டப்பிரகாரம் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாதான் அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியும். ஒரு FSSAI சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா அவங்க நிறைய ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க, அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் பேக்ல போட்டு. இன்னொன்று சொல்ல போனோம்னா நம்ம பாக்ஸ்ல வந்து ஒரு கேப்சூல் தான் சாப்பிட சொல்லியிருக்கு. நிறைய பேர் அதையும் கேட்பாங்க, பாக்ஸை காமிச்சு என்ன இதில் ஒன்று தான் சாப்பிட சொல்லியிருக்கு, நீங்க வாட்டுக்கு 10 சாப்பிட சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிறந்த உடனேயே நீங்க கொடுக்கலாம். எப்படி அந்த பிறந்த உடனேயே இது கொடுப்பாங்கல்ல, சீனி தண்ணி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த கேப்சூலை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த குழந்தையினுடைய ஆயுள இன்னைக்கே வந்து அதிகரிக்கிறதுக்கான வேலையை செய்யறீங்கன்னு அதுக்கு பொருள். அதனால குழந்தைக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது நன்மையை மட்டும் செய்யக்கூடியது இதுதான். உள்ள போய் செல்லோட குவாலிட்டியை மாத்துது அப்படின்னா அம்மா அப்பாட்ட இருந்து வரும்போதே அது என்ன ஆகுது,
அம்மா அப்பாவோட இருக்கக்கூடிய குவாலிட்டியோட தான் அது வருது. அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பலவீனம் இருந்தால் அது குழந்தையினுடைய உடம்புல அந்த பலவீனம் வரும். அதனால தான் அது பரம்பரை நோய் அப்படின்னு நம்ம நிறைய இதை சொல்கிறோம். அதனால துவக்கத்திலே கொடுக்க ஆரம்பிச்சீங்க, பிறந்த குழந்தைக்கு ஒன்று ஒன்று கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அது ஒரு வயசு வரும்போதே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை விட ரொம்ப ஆரோக்கியமான குழந்தையா அது வரும். இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த ஆரோக்கியமான ஒரு நபரை வந்து நீங்க சந்திக்கலாம். ஒரு கொள்ளுப்பாட்டன், எள்ளுப்பாட்டி அந்த மாதிரி நபர்களை நீங்க உருவாக்கலாம். நன்றி. வணக்கம் டாக்டர். டாக்டர், நேற்று ஒரு அட்டக்கரை சந்திச்சேன். அவர் சொன்னாரு அவருடைய கிட்னிய அவங்க தங்கச்சிக்கு கொடுத்துருக்காராம். அதனால இவருக்கு ஏதோ உடம்புல ஏதோ பெயின் அதுன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு வாங்க அப்படி சொன்னேன். அவங்க எவ்வளவு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளவு சாப்பிட்டா சரியா இது நல்லது சார் டாக்டர்? பொதுவா வந்து நான் சொல்றேன். பொதுவா கிட்னிங்கிறது நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான உறுப்பு. எல்லாருமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வாய் வழியா உள்ள போறதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா அது கழிவுகளை உடம்புல இருக்கக்கூடிய ரொம்ப சிக்கலான கழிவுகள் எல்லாத்தையும், இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம VR4 வேலை செய்யும் போது செல்லை கிளீன் பண்ற வேலையை செய்யுது இல்லையா, அதுல இருந்து கிடைக்கிற கழிவுகளையும் சிறுநீரகம் தான் வெளியேற்றும். அந்த கழிவுகள்லாம் ரத்தத்துக்கு வந்து ரத்தத்துல இருந்து சிறுநீரகம் வழியாக தான் அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறும். அதனால சிறுநீரகம் என்பது நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான உறுப்பு. அதனால இப்போ சிறுநீரகத்தை கொடுத்தது பிரச்சனை இல்லை, கொடுத்ததை வந்து நம்ம இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, கொடுத்தாச்சு. ஆனா இருக்கிற சிறுநீரகம் நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்கும் அதே சமயத்துல அவர்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற தொந்தரவுகள் எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கும் இது கொடுக்கலாம். நீங்க துவக்கத்திலே 10 கொடுத்துருங்க. காலை 10, இரவு 10. அதை நீங்க ஒரு 1/4 டம்ளர் வெது வெதுப்பான வெந்நீர்ல ஓப்பன் பண்ணி கொட்டிட்டு சாப்பிடுங்க. என்னன்னா விளக்கம் சொல்லும் போது கொஞ்சம் நல்ல அழுத்தம் திருத்தமா சொல்லிடுங்க. தாராளமா 10 கொடுக்கலாம். இன்னொன்று, கிட்னியை வாங்கினவங்களுக்கும் இதை கொடுக்கலாம். அவங்களுடைய இயல்பான மருந்துகளை வந்து இப்போதைக்கு நிறுத்த வேணாம்னு சொல்லிடுங்க. அதுவே அவங்கள வந்து பயமுறுத்தும், நிறுத்துங்கன்னு சொன்னா. ஆனா உண்மையிலே நிறுத்தினா நல்லதுதான். ஆனா நீங்க அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது பாத்துக்கங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே. வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் ஜெயபால் பேசுறேன் சார். என்னுடைய சக ஓட்டுநர் நம்ம VR4 கொடுத்தேன். 3 பாக்ஸ் வாங்கினாரு. சரி. அவரு சுகர் டெஸ்ட் எடுத்து வந்தாரு. 9 எடுத்து வந்தாரு சார் டாக்டர் நம்ம கையில. அந்த 3 பாக்ஸ் சாப்பிட்டாரு. 4வது பாக்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். திரும்ப ரிப்போர்ட் எடுத்தாலும் அதே 9 இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னேன் உடம்பு அதிகமா கெட்டு போயிருக்குமா, இப்ப சரி பண்ணி வருது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ண நினைச்சேன். ஆனா பாயிண்ட் எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி டாக்டர் சொல்றாங்க? பொதுவா நீங்க வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்கோ அதுல மாற்றம் இருக்கான்னு கேட்கணுமே ஒழிய வெறும் பிளட் டெஸ்ட்டை மட்டும் துவக்கத்துல நம்பக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எடுத்திருக்கிற டெஸ்ட்டுங்கிறது 3 மாத சராசரி. அப்ப உடம்புல மாற்றம் நிகழ தான் அது வந்து மாறும். ஆனா அதே சமயத்துல அவருக்கு வந்து இருக்கக்கூடிய தொந்தரவு, உதாரணத்துக்கு வந்து சில பேருக்கு அதிகமா பசிக்கும், அடிக்கடி சிறுநீர் போகும், சோர்வு, அதிகமான கடுமையான சோர்வு இருக்கும், தூக்கம் வந்து குறைவா இருக்கும், அல்லது இடையில முழிச்சுட்டே இருப்பாங்க. இதுல மாற்றம் இருக்கான்னு பார்க்கணும். இதுல மாற்றம் இருந்தா, அதாவது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இதை திரும்ப கேட்கும்போது நமக்கே தெரியும், ஓ இதெல்லாம் மாறி இருக்கலப்பா, அப்போனா வேலை செஞ்சிருக்கல அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்னன்னா அதெல்லாம் கேட்கல அப்படின்னா அது சொல்றது கொஞ்சம் சிரமமாயிடும். வெறும் பிளட் டெஸ்ட் வந்து பொதுவா இதை வந்து எல்லாருமே கவனிச்சுக்கிறது நல்லது. அவங்கள வந்து ஒரு அனுசரணையா எல்லா கேள்வியும் கேட்கணும். உங்களுக்கு என்னென்னலாம் தொந்தரவுகள் இருக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா நம்ம இப்ப பதில் சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதே சமயத்துல சொல்லுங்க, இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து 3 மாத சராசரி, அதனால நீ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இது வந்து ரிப்போர்ட்டை வந்து பார்க்கணும்.
இன்னொன்று என்னன்னா, நம்ம இப்போ கொடுத்துருக்கிற VR4 என்ன செய்யுதுன்னா, உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுற வேலையை செய்யறதுனால நம்ம பிளட் டெஸ்டே எங்க பார்க்குறோம் அப்படின்னா கழிவு ரத்தத்துல தான் பார்க்குறோம். ஆமா. உடம்பினுடைய மேலோட்டமா போகக்கூடிய இரத்த குழாய் எல்லாமே கழிவு ரத்த குழாய் தான். அப்ப கழிவு ரத்தத்துல பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வெளியேறுகிற கழிவு வேகமா வெளியேறும். நம்ம VR4 கொடுத்த உடனே கழிவுகள் நிறைய வெளியேறும். அப்ப பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா ஒரு சிலருக்கு இந்த 9 தாண்டி கூட காமிக்கும், 10 10.5 கூட காமிக்கலாம். அதனால அது சொல்லிருங்க. சரி டாக்டர். சுகர் டெஸ்ட் வந்து இப்போதைக்கு எடுத்தோம்னா அது போதுமானதா காமிக்காது. உன் உடம்புல என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீ கவனிப்பா. தூக்கத்துல எப்படி இருக்கு, என்னென்ன மாற்றம் இருக்கு, பசியில எப்படி மாற்றம் இருக்கு, செரிமானத்துல எப்படி மாற்றம் இருக்கு, அதை கொஞ்சம் கவனின்னு சொல்லுங்க. கண்டிப்பா அது வந்து அவரு புரிஞ்சுக்கிடுவார். இப்ப தண்ணி சாப்பிடுறோம்னா அதை மட்டும் விட்டா வேற எதுவும் மாறல அப்படின்னாரு. தண்ணி சாப்பிடுறதுக்கு பெரிய விஷயம் தான் சொல்லியிருக்காரு என் ஃப்ரெண்டு தான். சரி அந்த சரி மூட்டு சரி இல்லைன்னு சொல்றான். நம்ம மறுக்கிறாரு. நல்ல விஷயம் எல்லாம் மாறி நம்ம பாக்குறோம், நல்லாதான் இருக்காரு. சரி போக போக சொல்லிட்டு வெயிட் பண்ணு சார். சரி திரும்ப கொஞ்சம் சொல்லுங்க அவர்கிட்ட, அனுசரணையா சொல்லுங்க. சார் நமஸ்தே டாக்டர் சார், நான் வந்து விஜயலட்சுமி பேசுறேன். அவர் 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 சொன்னாரு சுகர் வந்து எனக்கு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா சார், நான் வந்து October 22 தான் இந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணேன். நான் எனக்கு என்னன்னா கால் வந்து சுகர்னால ரெனமாயிடுச்சு. முட்டி பாகம் வந்து ரெனமாயிட்டு கால், எங்க பசங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப நியூட் போட சொல்லுங்க, ரொம்ப பயந்துட்டு கால் எடுக்கணும் அப்படின்னு என் பையன் சொன்னான். இல்ல நான் என்ன பண்ணேன், அந்த VR4 எடுத்தேன் சார். நானு எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த சுகர் லெவல் வந்து எனக்கு வந்து கம்மியாச்சு சார். 462 இருந்த சுகர் லெவல் வந்து எனக்கு வந்து 163 வந்தது சார் எனக்கு அது சுகர் லெவல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கால் ரெனம் எதுவும் ஆரம்பிச்சு. இப்ப வந்து நான் மக்கள் கிட்ட இந்த ப்ராடக்ட் எப்படி எடுத்துட்டு போறேன்னா, என்னால நடக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த மூட்டு வலி சுத்தமா எனக்கு நடக்க முடியாது. என்னை பார்த்தவங்க சந்தானலட்சுமி தான் என்னோட இது. பாத்தீங்கன்னா நான் இப்ப நல்லா நடக்கிறத வச்சு நான் இந்த ப்ராடக்டை மற்றவங்களுக்கு நான் எடுத்துட்டு போறப்போ என்னன்னா, அவங்க இந்த நல்லா நடக்கிறாங்க, ஜிக்கு நல்லா இருக்குது, அந்த மாதிரி நிலையில வந்து அவங்க எல்லாமே வந்து இந்த ப்ராடக்டை வந்து ஏத்துக்கிட்டு அந்த 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 ப்ராடக்ட் வாங்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு மனசு கொடுக்குது சார். என்னோட ஹெல்த் வந்து எப்படி இருந்ததுன்னு சிலர் இந்த கான்ஃபரன்ஸ்ல கூட இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நல்லா ஆக்டிவா நான் நடந்து போறேன் சார். நான் சுகர் லெவல் ஆனா நார்மல் நீங்க சொன்ன மாதிரி வந்து நான் என்ன பண்ணேன், 6 மாசமா சுகர் டெஸ்ட் எடுக்கல. நான் இந்த ப்ராடக்டே நான் யூஸ் பண்ணேன். பெருசா ஒன்றும் சொல்லிட்டு நான் 6 கேப்சூல் தான் சார் நான் எடுத்துட்டேன். காலையில 3 சாயந்தரம் 3 தான் நான் எடுத்துட்டேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி மற்றவங்களுக்கு சொல்றப்ப நான் என்ன பண்றேன், சிவியரா ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு 5 எடுத்துக்கலாம். நீங்க 3 வேலையும் 5 கூட எடுத்துக்குங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியம் வந்தது. முதல்ல வந்து இவ்வளவு விலை இருக்கே இவ்வளவு இருக்கே அப்படி இருந்தது. இப்ப அந்த தைரியம், அந்த தாட்ஸ் வரல சார் எனக்கு. ஆனா வந்து மக்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும், மக்களுக்கு ஆரோக்கியம் தீரணும், அந்த கான்பிடென்ட்டோட நான் வந்து இந்த ப்ராடக்டை எல்லாருக்குமே நான் தெரிவிக்கிறேன் சார். இது இன்னும் நான் மேலும் வந்து மாதம் 5 lakhs நான் இலக்கு அடையணும்னு நான் சங்கல்பம் எடுத்திருக்கேன் சார். கான்பிடென்ட்டா இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம பிரபஞ்சம் நம்மளோட ஹெல்ப் பண்றப்ப நம்ம எதை பத்தியும் நம்ம வருத்தப்பட வேண்டாம் சார். நான் ஒரு தர்மத்துல இருக்கேன், கடவுளோட இதுல நான் பேசுறேன் சார். மேடம் நன்றி மேடம், நன்றி மேடம். மற்றவங்க கேள்வி கேட்கறவங்களுக்கு கேட்கட்டும் மேடம். தேங்க்யூ மேடம் உங்களுடைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு. வேற லீடர்ஸ்? சார் குட் மார்னிங் சார், ஹரிகிருஷ்ணா பேசுறேன். கேளுங்க சார். சார் நேற்று ஆக்சுவலா ஒருத்தர் போய் பார்த்தேன் சார். அவரு புதுக்கோட்டையில இருக்காரு. ஆக்சுவலா ஒரு வேலூர்ல சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டடு. அவரு டயாலிசிஸ் பண்றாரு. 15-20 நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, நான் ப்ராடக்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். மாற்றங்கள்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா மூச்சு வாங்கிட்டு இருந்ததா அது இல்ல, நடக்க முடியாம இருந்தது, வீல் சேர்ல தான் போயிட்டு இருந்தாரு, கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேற யாராச்சும் ஹெல்ப் இருந்தாதான் வர முடியும் வீட்டுக்கு. அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம ஓல்டன் VR4 கொடுத்துட்டு வந்த பிறகு அவரு 3 தான் எடுத்துட்டு இருந்தாரு. 60 கிலோ இருக்கானு சரி 6 தான் எடுக்க சொல்லிட்டு வந்துட்ட பிறகு நேற்று எனக்கு 2 பாட்டில் காலி ஆச்சு. எனக்கு வேணும்னு கேட்கும்போது நேரா போய் 3 கொடுக்கும்போது சொல்றாரு, எனக்கு ஒரு 20-30 அதான் 1 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு என்ன பிரச்சனை, ஓல்டன் VR4 வாங்கறதுக்கு முன்னாடி சொன்னேன். அதுக்கு டாக்டர் வந்து என்ன ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், 3 இடத்துல பிளாக் இருக்கு அப்படின்ட்டாங்களாம்.
அதுக்கப்புறம் என்னாச்சு, அவருக்கு போய் ஒரு நான் சொல்றேன் நானு, நீங்க 5 எடுங்க. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாசம் இல்ல 1.5 மாசத்துக்கு அப்புறம் நீங்க டெஸ்ட் எடுத்து டாக்டரே போய் பாருங்க. பார்க்கும்போது கண்டிப்பா டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது என்ன டவுட்னா, கிட்னிக்கு ஹார்ட்டுக்கு கனெக்ஷன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா? திரும்ப கேளுங்க கேள்வியா. கிட்னி டயலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இது சரி. ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன் வருமான்னு கேக்குறேன். பொதுவா என்னன்னா கிட்னி மோசமாயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு உறுப்புமே பலவீனமாகதான் செய்யும். அது ஹார்ட்டுன்னு இல்லை, லிவர் கல்லீரல் மோசமாகும், ஹார்ட்டும் மோசமாகும். அப்புறம் மூச்சுத்திணறல் ஏற்படுறதன் மூலம் நுரையீரலும் பலவீனமாகும். எல்லா உறுப்புகளுமே அடுத்தடுத்து பலவீனமாகும். அதனால நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்கு. எந்த உறுப்பும் தனித்தனியெல்லாம் வேலை செய்யறது இல்லை. அதனால ஒரு பலவீனம் இன்னொரு பலவீனத்தை கொண்டு வரதான் செய்யும். இப்ப 5 மாத்திரை கொடுக்கறதுனால தப்பு இல்ல. ஒரு 15 கூடுதலா மாத்திரை கொடுத்தாதான் நல்லது. ஒரு நாளைக்கு அத 15 மாத்திரை ஒரு நாளைக்கு எடுக்க சொல்லியிருக்காரு. கொடுங்க நல்லது, அதுதான் நல்லது. கூடுதலா எடுத்தாதான் நல்லது. ஓகே. இப்போ 3 எடுத்ததுக்கே அவருக்கு மூச்சு வாங்கல, வீல் சேர்ல போல, டயலைஸ் பண்ணிட்டு அப்படியே நேரம் கார் எடுத்துட்டு போறாரு. அவரே போறாரு. எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுதுன்றாரு. நல்லது. சரி டாக்டர், அதுதான் அது இப்போ வந்து திருப்பி 1.5 மாதம் கழிச்சு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. லீடர்ஸ், நீங்க கேள்வி கேளுங்க. உங்களுடைய கேள்வி தான் உங்க டீமுக்கு போகும். ஒரு சில லீடர்ஸுங்க நீங்க அமைதியா இருக்கீங்க, உங்களுக்கு வேற என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து நீங்க கோல்டா இருக்கக்கூடிய லீடர்ஸ், சில்வரா இருக்கக்கூடிய லீடர்ஸ், நீங்க கேள்வி கேட்கறது வந்து உங்க கேள்வி உங்க குழுவுக்கு பயனுள்ளதா இருக்கணும். கேட்கிற கேள்வி ஷார்ட்டா கேளுங்க. டாக்டர், ஒருத்தவங்களுக்கு நான் சுகரு 17 வருஷமா சுகரு நான் வந்து கேப்சூல்ஸ் கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் 2 சாப்பிட சொன்னேன், அப்புறம் 3 சாப்பிட சொன்னேன். அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க, அவங்க வந்து ஆயுர்வேதிக்கோ சித்தாவோ ஏதோ மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் சரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, அவங்களுக்கு ரொம்ப என்னது கையில வலிக்குது, ஒண்ணு நிக்க முடியல அப்படி இப்படி சொல்லி சரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கனா. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, தலையில எல்லாம் புண்ணா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆயுர்வேதிக் இப்ப ஆயுர்வேதிக் டாக்டரை பார்த்தாலும் கூட இது ஜாஸ்தி சாப்பிட்டா அவங்களுக்கு தெரியல, இப்ப இத போதும் தெரியலைங்களா டாக்டர்? பொதுவா என்னன்னா வேற டாக்டர்கிட்ட போய் இத நம்ம VR4 பத்தி கேட்டா எந்த பதிலும் இருக்காது. அவங்க அதை பத்தி சொல்லலங்க டாக்டர். சரி. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இப்ப நார்மல் ஐட்டம் சொல்லுவாங்களா டாக்டர்? கண்டிப்பா. அதாவது என்னன்னா, ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளாவது எடுத்துட்டு போனாதான் அது வித்தியாசம் தெரியும். சரிங்க டாக்டர், தேங்க்யூ சோ மச் டாக்டர். ஓகே. சொல்லுங்க டாக்டர். ஆனா சொன்னீங்க இல்ல, அதான் அது எண்ணிக்கையை கொஞ்சம் கூட எடுத்துக்கிற சொல்லுங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஓகே. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு கோமால இருக்காங்க. அவங்க கண்ணு மட்டும்தான் ரன் ஆகுதுங்களா, இப்படி பாக்குறாங்களா, வேற எந்த சிம்டமும் இல்லைன்றாங்க. அவங்களுக்கு இந்த கேப்சூல் கொடுக்கலாமா? இது கொஞ்சம் ரிஸ்கான கேள்விதான், ஆனாலும் கொடுக்கலாம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பொதுவாக கோமா அப்படிங்கிறது மூளை அதாவது அதிர்ச்சியில தன்னுடைய செயல்பாடுகளை வந்து குறைச்சிடுது. அதனாலதான் அவங்க வந்து கோமாக்கு போயிடுறாங்க. பொதுவாக வந்து விபத்து அல்லது ஏதேனும் ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வு அதில் தான் இந்த பாதிப்பு ஏற்படுது. விபத்துகளில் என்ன நடக்குது அப்படின்னா, மூளை நரம்பு செல்களில் வந்து டேமேஜ் ஏற்பட்டு தான் அவங்க கோமாக்கு போகிறாங்க. அதனால் இந்த கேப்சூலை வந்து அவங்களுக்கு
தண்ணியில் கலந்து எப்படி உணவு வந்து வாய் வழியா ஊட்ட மாட்டாங்கல்ல, டியூப் வழியா தானே போகும். ஹலோ. ஒரு நிமிஷம். டியூப் வழியா தான் கொடுக்குறாங்களா சார்? ஆமாம். அப்போ அதை வந்து ஒரு 10 கேப்சூலை வந்து தண்ணியில் கலந்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. ஆனால் உடனடியாக மாற்றம் நடக்கும் அப்படின்லாம் வந்து அவங்களுக்கு எந்த உறுதியும் கொடுத்துறாதீங்க. ஆனால் மாறும், ஆனால் நாளாகும். ஏன்னா நிறைய பாதிப்புனால தான் அவங்க கோமாக்கு போகிறாங்க. அப்போ அது மாறுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க. இது எந்த வகையிலையும் சைடு எஃபெக்ட்டுங்கிறது 1% கூட கிடையாது. அதனால் தைரியமாக கொடுக்கலாம். உள்ள நல்ல விளைவுகளை மட்டும்தான் இது ஏற்படுத்தும். ஆனால் பொறுமையாக கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறத சொல்லிட்டு கொடுங்க. கண்டிப்பாக மாறும். ஆனால் ஏன்னா மூளை நரம்புகளில் வந்து நம்ம VR4 வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது நரம்பு மண்டலங்கள்ல. அவங்க வயசு சின்ன வயசுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமா ஒர்க் ஆகும்ல. 25 வயசு 30 வயசுக்குள்ளதான் இருக்காங்க. இல்லை, அப்படி யோசிக்க வேண்டாம். வயது சின்னது பெருசு அப்படிலாம் இன்னைக்கு வந்து இன்றைய தேதிக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மாற்றங்கள், அதாவது நிறைய கெமிக்கல்ஸ் தான் நம்ம உடம்புல நம்ம விரும்பாமலேயே சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அதனால குழந்தைக்கு வந்த நோயினா சீக்கிரம் சரியாகும், பெரியவங்களுக்கு வந்தா லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சான்றும் இல்லை என்னுடைய அனுபவத்துல. அதனால அப்படி எந்த வார்த்தையும் சொல்லிடாதீங்க. சரி, ஓகே. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். இப்போ இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு நம்ம புரோட்டீன் சாப்பிடலாமா? பி புரோட்டீன் அதுல எதனால டிஃபரன்ஸ் இருக்குமா? பொதுவாக அவங்களுடைய பசி செரிமானம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கொடுக்கலாம், இன்னும் தப்பில்லை, கொடுக்கலாம். ஆனால் என்னோட அனுபவத்தில் நான் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, VR4 மட்டும் முதல்ல கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க உடம்புல ஒரு நல்ல மாற்றம் நிகழ்ந்ததுக்கு பிறகு புரோட்டீன் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா பொதுவாக சுகர் பேஷண்ட் நிறைய பேர் மெலிஞ்சிருவாங்க. சுகர் அதிகமாகி அதனுடைய பாதிப்பினால ரொம்ப மெலிஞ்சிருவாங்க. அதனால எல்லாரும் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, புரோட்டீன் எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நல்லது தான். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பசியும் செரிமானமும் ஒழுங்குக்கு வரணும். அப்போ VR4 எடுத்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு அல்லது அவங்களுடைய தொந்தரவுகள் எல்லாமே வந்து குறைஞ்சி பிளட் டெஸ்ட்டுமே நார்மலை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, நல்லா தூங்குறாங்க. ஏன்னா தூக்கம் ரொம்ப அவசியம். இரவு வந்து 4 முறை 5 முறை அவர் சிறுநீர் கழிக்கிறதுக்கு எழுந்திருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக பகலில் வந்து அவருடைய உடம்போட செயல்பாடு மந்தமாக இருக்கும், பசி செரிமானம் எல்லாம் குறைவாக இருக்கும். இந்த சமயத்தில் புரோட்டீன் பவுடர் கொடுக்குறோம் அப்படின்னா அது எதிர்மறையாக வேலை செய்யுது அப்படின்னா அவங்க வந்து நம்பிக்கை இழந்துருவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்ற சமயத்துல அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே டாக்டர். இன்னொரு கேள்வி டாக்டர். யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி எரிச்சல், யூரின் கம்மியா வர்றது, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணா எவ்வளவு மாத்திரை கொடுக்கணும், ஏதாச்சும் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? என்ன வயது? வயது வந்து ஒரு 40 இருக்கும். வேற என்ன தொந்தரவுகள் இருக்குன்றது தெரியல. சுகர் இருக்கும். சுகர் பேஷண்ட் அப்படிங்கும் போதே நீங்க என்னன்னா 45 வயசு நிறைய தொந்தரவுகள் இருக்குன்னா நீங்க இந்த 10 மாத்திரை போட சொல்றதே வந்து ஒரு வாரம் போடுங்கப்பா, அந்த இது யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அப்புறம் 5 போடுங்க. ரெகுலரா 5 போடுங்க. இந்த தொந்தரவு அதிகரிக்கும் போது மட்டும் 10 போடுங்கன்னு சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு மட்டும் போட சொல்லுங்க. ஓகே. இது ரெமெடி என்ன? இது VR4 போட்டாலே போதும். போதும். கொஞ்சம் பிளாக் டீ குடிக்க சொல்லுங்க அவங்கள. நம்ம டீ குடிக்கலாமா? நம்ம டீயும் குடிக்கலாம். அதே சமயத்துல நம்ம சாதாரண டீலே கொஞ்சம் குவாலிட்டியான டீ வாங்கி, பால் இல்லாத டீ, பிளாக் டீ. ஓகே டாக்டர். தேங்க்யூ. ஓகே. ஹலோ டாக்டர். வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். இப்பதான் நாங்க ஆரம்பிக்க போறோம் மாத்திரை. எங்க பேத்திக்கு 14 வயசு ஆகுது. அவளுக்கு யூரின் ப்ராப்ளம் அர்ஜென்ட்டா வந்துடும். அவளுக்கு அப்படியே பேண்ட்ல போயிடும் ஒரு சமயம். அதுக்கு கொடுக்கலாம் டாக்டர்? நல்ல தாராளமா கொடுக்கலாம். அதாவது என்னன்னா, அர்ஜென்ட்டா யூரின் வருது அப்படின்னா பிளாடர் வந்து பலவீனமா இருக்குன்னு அர்த்தம்.
பிளாடர் பலவீனமா இருக்கு அப்படின்னா அவளுடைய கல்லீரல்லையுமே பலவீனம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா நீங்க பிளட் டெஸ்ட்டோ ஸ்கேனோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பலவீனம், கல்லீரல் பலவீனம் காண்பிக்காது. ஆனா நம்ம உடம்புல வந்து சுருங்கி விரிகிற தசைகளுடைய செயல்பாடெல்லாம் கல்லீரல் தான் பார்த்துக்கிறோம். அதனால அது கல்லீரல்லையும் பலவீனம் இருக்கும். பொதுவா ஸ்நாக்ஸ் அதிகம் சாப்பிட்ற குழந்தைங்கள்ட்ட வந்து அது இந்த தொந்தரவுகள் வந்துடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் டாக்டர் இது எத்தனை மாத்திரை கொடுக்கலாம் சார்? நீங்க வந்து 14 வயசு அப்படிங்கும்போது ஒரு அந்த தொந்தரவு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுற வரைக்கும் 5 கொடுங்க. அதுக்கப்புறம் 3 கொடுங்க. சரிங்க டாக்டர். எனக்கு சுகர் டாக்டர், சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, எல்லாமே இருக்கு. எனக்கு எத்தனை மாத்திரை கொடுக்கலாம் சார்? உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு வந்து 55 வயசு. 55 வயசு ஆகுது. இரவு எத்தனை முறை சிறுநீர் கழிக்க எந்திரிப்பீங்க யூரின்காக? சுகர் அதிகமாயிடுச்சுன்னா ஒரு 3 தடவை எழுந்துப்பேன் சார். எந்திரிப்பீங்க. ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 1 மாசத்துக்கு 10 போடுங்க. அடுத்த மாசத்துல இருந்து 5 மாத்திக்கங்க. சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்ஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். வந்து குடிச்சிட்டே இருக்காங்க, 2 வேளையும் குடிக்கிறாங்க ரொம்ப வருஷமா. இதை இந்த VR4 போட்டா அவங்க வந்து அவங்க உடம்பு நல்லா ஆயிடுமா? குடியை நிறுத்திடுவாங்களா? அதாவது பொதுவா குடிக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு கல்லீரல் பலவீனம் இருக்கோ அவங்க தான் குடிக்கிற பழக்கத்துக்கே வேகமா வருவாங்க. அதாவது அடிக்ஷன், விட முடியாத பழக்கம் நிறைய இதில் இருக்கு. அதுல மது குடிக்கிற பழக்கம் அல்லது சிகரெட் குடிக்கிற பழக்கம் எல்லாமே வந்து அது சார்ந்த உறுப்பு பலவீனம் தான் அது அவங்கள ஈர்க்குது. அப்ப நம்ம VR4 கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த உறுப்பினுடைய பலவீனம் மாறிக்கிட்டே வரும். ஆனா அவரு குடிக்கிறதன் மூலம் அதை கெடுக்கவும் செய்வாரு. இருந்தாலும் ரெண்டுக்குமான போராட்டத்துல அது ஒரு கட்டத்துல வந்து என்ன ஆகும்னா அந்த பலவீனம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவர் குடிக்கிற தன்மையும் குறைய ஆரம்பிக்கும். ஆனா அது பொறுமையா கொடுக்கணும். அவருக்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா குறைந்தது 10 மாத்திரையாவது கொடுக்கணும். நீங்க ஓபன் பண்ணி அவர் குடிக்கிற டீல தண்ணியில கலந்து நீங்க கொடுக்கலாம். ஒன்றும் டேஸ்ட் ஒன்றும் தெரியாதனால தாராளமா அதை கொடுக்கலாம். ஆனா பொறுமையா கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா அது ஆனா மாற்றம் நடக்கும். முதல்ல அவர் குடிக்கிற அளவு குறையும், பிறகு அதுல விருப்பம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஆனா அது நாள் எடுத்துக்கிறோம். அவங்களுடைய பழக்கத்தின் அடிப்படையில் அவங்க வயசு எவ்வளவு காலம் அந்த மது குடிக்கிற பழக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றம் நிகழ்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த பொறுமையோட இருந்தோம்னா கண்டிப்பா வெற்றி வரலாம். தேங்க்யூ சார். ஓகே. வணக்கம் சார். நான் சந்தாலட்சுமி பேசுறேன். வணக்கம். ஒரு டயபெட்டிக் வணக்கம் சார். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்து அவங்க நம்ம கேப்சூல் எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, லெவலு அது மாதிரி இருக்கு. அவங்க நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கு. என்னன்னா சுகர் டவுன் ஆனாலும் அவங்களுக்கு கால் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து அவங்க மூட்டு வலிக்காக எடுக்கிறாங்க, அவங்களுக்கும் கால் எரிச்சல் இருக்குது. இது வந்து சுகரால மட்டும்தான் அந்த கால் எரிச்சல் இருக்குமா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்குங்களா சார்? பொதுவா எரிச்சல் அப்படிங்கிறது உடம்புல இருந்தாலும் சரி மனசுல இருந்தாலும் சரி அது கல்லீரல் சார்ந்தது தான். கல்லீரல்லையும் அவங்களுக்கு பலவீனம் இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்கும். பாத எரிச்சல் அல்லது உடம்புல எரிச்சல் அல்லது வலது பக்கம் மட்டும் எரிச்சல் அந்த மாதிரிலாம் அடையாளங்கள் இருக்கும். இப்போ அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எண்ணிக்கையை கொஞ்சம் கூட்ட சொல்லுங்க. அந்த எரிச்சல் குறையிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கூட்ட சொல்லுங்க. 1. 2வது இரவு உணவை ஒழுங்கு பண்ண சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு சாத்தியமோ அந்த அளவுக்கு இரவு உணவை ஒழுங்கு பண்ண சொல்லுங்க. எவ்வளவு சீக்கிரம் சாப்பிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சாப்பிட சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நடைமுறையில எல்லாருமே மாவு பண்டங்கள் தான் உணவா வச்சிருக்கிறோம். காலையில இட்லி, மதியம் சோறு, இரவு இட்லி தோசை அப்படிதான் வச்சிருக்கிறோம். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ண சொல்லுங்க. ஏன்னா நம்ம முழு உணவு மாற்றத்தை சொன்னோம்னா பயந்துருவாங்க. கொஞ்சம் காய்கறியினுடைய அளவை கூட்டுங்க, மாவு பொருள் அளவை குறைக்க சொல்லுங்க. இரவு உணவு வந்து பப்பாளி நல்லது தான். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பப்பாளி சூடு, நானே சூடு தாங்காம தான் எரிச்சலோட இருக்கிறேன்
நீ பப்பாளி சாப்பிட சொல்றியே அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் பப்பாளி வந்து எளிதில் செரிக்கக்கூடியது, நார்ச்சத்து மிகுந்தது. பப்பாளி இருக்கிற பழங்களிலேயே அதிக நார்ச்சத்து உள்ள பழம் எதுனா பப்பாளி தான். அதனால இரவு உணவா பப்பாளி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லுங்க. அவங்களுடைய உணவு பழக்கங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் இருக்கும். அவங்க வந்து நைட்ல பப்பாளி சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குங்க சார் அவங்களுக்கு. பொதுவாக எல்லாருக்குமே டவுட் இருக்கு, அவங்களுக்கு மட்டும் இல்லை. உலகத்துல பப்பாளினாலே நிறைய பேர்த்துக்கு பயம் வந்துடும். பப்பாளியை வந்து இரவு சாப்பிடலாமா? இன்னும் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். என்ற சிகிச்சைக்கு வரக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து தொடர்ச்சியா பப்பாளியை சாப்பிட சொல்லிடுவேன். கன்சீவ் ஆனாலும் பப்பாளியை நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவேன். காரணம் என்னன்னா, பப்பாளி சாப்பிட்ற தாய்க்கு வந்து சுகப்பிரசவம் கண்டிப்பா நிகழும், மலச்சிக்கல் இருக்காது. அதனால சுகப்பிரசவம் கட்டாயம் நிகழும். அதனால பப்பாளி அருமையான ஒரு பழம். அதன் மீது நிறைய புகார் நம்ம தான் தேவையில்லாத புகாரை போட்டு வச்சிருக்கிறோம். அதை அனுபவிச்சாதான் அந்த புகாரெல்லாம் கலட்ட முடியும். இது உண்மையான வார்த்தை சார். இது பப்பாளி சாப்பிட்டா வந்து சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்றது வந்து உண்மையான வார்த்தை. இது வந்து எனக்கு நடந்தது சார். நன்றிங்கம்மா, அருமையான தகவல். சார் வணக்கம் சார். வணக்கம்மா சார், ஒருத்தவங்களுக்கு கேப்சூல் கொடுத்தோம், முட்டு வலின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து 120 நாள் கண்டினியூவா சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்டாங்க. இன்னும் வந்து எனக்கு மூட்டு வலி சரியாகல அப்படின்றத இதுவா வைக்கிறாங்க. அதை வச்சு அது மாதிரி 2 பேர் இருக்காங்க. ஒரு முஸ்லீம் இவங்க. அது எதனால அந்த அந்த முட்டி வலி சரியாகலன்றது எனக்கும் அத அவங்களால சொல்ல முடியல எனக்கு. சரி, நல்ல கேள்வி. பொதுவா வந்து நம்ம ஒரு VR4 ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய தொந்தரவு அல்லது கடுமையான தொந்தரவு எதுவோ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஆரம்பிப்போம். ஆனா யதார்த்தத்துல நம்ம அந்த முதல்ல ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட வேற என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறத கொஞ்சம் பொறுமையா கேட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த இந்த சிக்கலே வராது. நம்ம பண்ற தப்பு அதுதான். மூட்டு வலியா இதை சாப்பிடுங்க, சர்க்கரையா இதை சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு போக்குல சொல்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். அதனால அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மற்ற தொந்தரவுகள் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் கேள்வி கேட்க முடியுமோ அந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. ஒண்ணு, இப்ப அவங்களுக்கு தலைவலி வரும், தூக்கம் எப்படி இருக்கு, நைட்டு யூரின் போறது எப்படி இருக்கு, பகல்ல வந்து டயர்டா இருக்குமா, எதெல்லாம் அப்படி கேள்வியா கேட்க முடியுமோ நிறைய கேள்வி கேளுங்க பொறுமையா. நீங்க கேட்கும் போதே அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் வரும்னா, நமக்கு கேப்சூல் கொடுக்குறவங்க வந்து ஒண்ணுமே தெரியாதவங்க இல்லை. உங்களுடைய கேள்விகள், நிறைய கேள்விகள் இருந்தா அவங்களுக்கு உங்க மேல அதிக நம்பிக்கை வரும். ஏன்னா நிறைய கேள்வி கேட்கும் போதுதான் அவங்களை பற்றிய புரிதலும் நமக்கு கிடைக்கும். அவங்களுக்கு உண்மையிலேயே என்ன சிக்கல் அப்படின்னு. பொதுவாக மூட்டுவலி வயதானவங்களுக்கு வர்றது எல்லாமே யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உப்புச்சத்து அதிகரித்து தான் அந்த மூட்டு வலிகள் வரும். அப்போ அந்த யூரிக் ஆசிட் அதிகரிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அதிகமான மாவு பண்டம், புளிப்பான உணவுகள், பழைய உணவுகள், சுண்ட வச்சு சாப்பிட்ற உணவுகள் இதெல்லாமே யூரிக் ஆசிடை அதிகப்படுத்தும். அப்போ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உணவு பழக்கத்துல சின்ன மாற்றம் சொல்லுங்க. அதே சமயத்துல மற்ற தொந்தரவுகள் எல்லாத்தையும் கேட்டுட்டீங்கன்னா அந்த மூட்டு வலி மாறலைங்கிறத அவங்களே ஒத்துக்குருவாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் மாறிடுச்சு, அப்ப மூட்டு வலியும் மாறிடும். அப்படிதான். ஏதாவது எப்படின்னா முதல்ல தோன்ற நோய் வந்து சில பேருக்கு கடைசியா தான் மறையும். முதல்ல மூட்டு வலி லேசா ஆரம்பிச்சிருக்கும், அதுக்கப்புறம் வேற வேற தொந்தரவுகள் எல்லாம் வந்துருக்கும். அந்த 2வது 3வது 4வது தொந்தரவுகள் எல்லாம் மறைஞ்சு கடைசியா மூட்டு வலி மறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எப்பவுமே நிறைய கேள்வி கேட்டுட்டு கேப்சூலை கொடுங்க. நாம வந்து அதாவது என்னன்னா, கேப்சூலை விற்கிற நபர் கிடையாது, தேவைப்படுபவர்களுக்கு வழங்குற நபர். நம்ம விற்பனையை செய்யறவர்னா வந்து கேட்கறவங்களுக்கு கொடுக்குறவங்க. இப்ப கடை இருக்கு, கடையில வந்து பொருள் அடுக்கி வச்சிருக்கிறாங்க, ஒருத்தர் என்ன தேவையோ அவருடைய தேவைக்கு போய் வாங்க போறாரு. விற்கிறவரு அப்ப விற்பனையாளர் அவரு.
நாம வந்து விற்பனையாளர் இல்லை, தேவையை நிறைவு செய்யறோம். அப்ப நாம தான் கண்டுபிடிக்கிறோம், ஒருத்தருக்கு இது இது கொடுத்தா நல்லதுன்னு நம்ம கண்டுபிடிச்சுதான் சொல்றோம். அவங்க யாரும் VR4 எங்க கிடைக்கும்னு அலைஞ்சு திரிஞ்சு நம்மளை கண்டுபிடிக்கல. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கேள்வி நிறைய கேட்டுட்டு கொடுங்க. ரொம்ப சந்தேகப்பட்டாங்கன்னா நீங்க எப்ப தெளிவாகிறீங்களோ அப்ப வாங்கிக்கோங்கன்னு அந்த மாத்திரையை பிடுங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லது. நான் இதை மட்டும் வாங்கிக்கிறேன், இந்த கேப்சூல் மட்டும் போடுறேன், ஒன்று போட்டு பார்க்குறேன் அப்படின்னா தயவு செய்து அந்த மாத்திரையை தயவு செய்து கொடுத்துருங்க. எனக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், நான் இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டியது தான் உங்களுக்கு கொடுத்தேன்னு பொய் சொல்லிட்டாவது அந்த மாத்திரையை பிடிங்கிட்டு வந்துடுங்க. முழு நம்பிக்கை எப்போ இருக்கோ அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடணும். அதுதான் நல்லது. அப்போதான் நமக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படாது. இல்லை அப்படின்னா அவங்க எளிதாக, அதாவது பொதுவாக என்னென்னா இந்த மனிதர்களிடம் வந்து பழியை அடுத்தவர்கள் மீது சுமத்துவது என்பது ரொம்ப எளிதானது. அதனால எளிதாக சொல்லிடுவாங்க, நான் அதை இவ்வளோ செலவு பண்ணி வாங்கினேன் ஆனால் எனக்கு மாற்றம் இல்லை அப்படின்னு. அதனால ஆனால் மாறும்னு உத்தரவாதம் கொடுங்க. கொஞ்சம் எண்ணிக்கை வேணா கொஞ்சம் நாளைக்கு கூட்டுங்கப்பா, கண்டிப்பாக மாறும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுங்க. தொடர்ந்து எடுத்துக்கிறாங்கன்னாலே அவங்க ஓரளவுக்கு நம்பி தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்க உடம்புல ஏற்பட்ட மற்ற மாற்றங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சும்மா கேள்வி கேளுங்க. முன்னாடிலாம் என்னென்ன தொந்தரவு இருந்துச்சு, அதில் என்னென்ன மாற்றம் இருக்குது அப்படி கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. ஏன்னா இது நான் கொடுத்த வகையில் நிறைய பேர்த்துக்கு நல்லா மாறி இருக்கு. அப்போ உங்க உடம்புல வந்து வேறு ஆழமான தொந்தரவுகள் ஏதாவது இருந்தால் தான் தாமதமாகும். அதனால இது தொடர்ந்து எடுக்கலாம், தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா நான் கொடுத்த வகையில் என்னுடைய எனக்கு அறிமுகப்படுத்தினவங்க கொடுத்த வகையில் நல்ல மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அதனால நீங்கள் வந்து தாராளமாக எடுங்க, டவுட் வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி நன்றி. வணக்கம் சார். குழந்தை வணக்கம். பாக்கியம் இல்ல ரொம்ப வருஷமா இல்ல, அவங்களுக்கு கொடுத்தா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா சார்? கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஆனா 2 பேர்த்துக்குமே கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் உடம்பு சரியில்லை, அதனால பெண் மட்டும்தான் சாப்பிடணும், ஆண் வந்து பிளட் டெஸ்ட் பார்த்ததில்ல, செமன் டெஸ்ட் பார்த்ததில்ல, நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அவங்களுக்குமே நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் எடுக்கிறதா இருந்தா வாங்குங்க, இல்லாட்டி நீங்க வேற ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்கன்னு கொஞ்சம், அதாவது அது சொல்லும்போது எப்படி இருக்கும்னா முகத்தில் அரைஞ்ச மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும், ஈவிரக்கம் இல்லாமல் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியும். நீங்க 2 பேரும் எடுத்தீங்கன்னா தான் நல்லது. அதாவது எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, வெறும் குழந்தை வேணுமா, ஆரோக்கியமான குழந்தை வேணும்? வெறும் குழந்தை வேணும்னா யாருக்கு பாதிப்பு இருக்குன்னு நீங்க உங்க டெஸ்ட் புறாரம் கொடுத்தீங்கன்னா போதும். ஆனா ஆரோக்கியமான குழந்தை வேணும்னா 2 பேரும் எடுக்கணும். ஏன்னா அம்மா அப்பாவுடைய பலவீனம்லாம் குழந்தையோட பலம், பலவீனம் 2ம் தான் குழந்தையா மாறி வரும். அப்ப என்னன்னா நம்மகிட்ட ஏதாவது வீக்னஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம், அல்லது முந்தின தலைமுறையில நல்லா அவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு ஆஸ்துமா இருக்கு அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு இல்லாம இருந்திருக்கும், ஆனா அவங்க தாத்தா பாட்டிகள் யாருடைய மாத அந்த ட்ரேஸ் இருக்கும். அப்ப தாத்தா பாட்டிக்கு இருந்தது அம்மா அப்பாவுக்கு வரல, ஆனா அடுத்த குழந்தைக்கு வந்திருக்கு. அப்ப தாத்தா பாட்டிகிட்ட இருந்தது பேர குழந்தைகளுக்கு அந்த நோய் தாக்கம் வெளிப்படலாம். காரணம் என்ன அப்படின்னா, நடுவில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவுக்கு அவங்களுடைய உணவு பழக்கம் அல்லது அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து அவங்களுக்கு அந்த பலவீனத்தை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கும். ஆனால் பேர குழந்தைங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா அது நோயில வேகமாக பாதிச்சிடும். நல்லா கவனிக்கிறதுன்னு என்னன்னா, மாற்றி மாற்றி என்னத்தையாவது வாங்கி கொடுத்து தேவையற்ற உணவுகள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சுறோங்கிற பேர்ல, அன்பை செலுத்துறோங்கிற பேர்ல நம்ம கொடுத்தோம்னா அது வந்துடும். அதனால முந்தின தலைமுறையினுடைய பலம், பலவீனம் குழந்தையிடம் வந்து சேருமானா கண்டிப்பா வந்து சேரும். அதனால 2 பேருமே இந்த கேப்சூலை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிருங்க. துவக்கத்துல கூடுதலாவே எடுக்க சொல்லுங்க. துவக்கத்துல கூடுதலா எடுக்கிறவங்க கண்டிப்பா கடைசி வரைக்கும் எடுத்துருவாங்க. துவக்கத்துல கம்மியா எடுக்கிறவங்க இடையில சந்தேகம் வந்துடும், இது நமக்கு வேலை செய்யுமாங்கிற சந்தேகம் வந்துடும். அதனாலதான் நான் கூடுதலா எடுக்க சொல்றேன். என்னுடைய அனுபவத்துல கூடுதலா எடுத்தவங்க எல்லாருமே தொடர்றாங்க. துவக்கத்துல நம்ம, ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் மாதிரி எனக்கு தான். நான் முதல்ல அறிமுகமாகும் போது இதே சந்தேகம்லாம் எனக்கும் இருக்கும் இல்லையா? விலை அதிகம், இதை சொன்ன வாங்குவாங்களா, அவங்கள சிரமப்படுத்துறோமோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்மிடம் இருக்கும். அப்ப பிரச்சனை நம்மகிட்ட தானே ஒழிய எதுக்க உள்ள வாங்குறவங்ககிட்ட கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் அங்கே கொண்டு சேர்த்துடுறோம்.
இது விலை அதிகம் நம்ம நினைச்சிட்டோம்னா எதுக்கு உள்ளவர்கிட்ட அந்த அந்த எண்ணத்தை கொண்டு போய் செலுத்திடுவோம். அவர் யோசிச்சுட்டே இருப்பார், என்ன இவ்வளவு விலை போட்டு வாங்குறதா அப்படின்னு. அதனால இங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய எண்ணம் தான் பிரச்சனை. அதனால அதை கொஞ்சம் மாத்திட்டோம் அப்படின்னா நல்லது. வணக்கம் சார். இப்போ இந்த வணக்கம். கொஸ்டின் கேட்டாங்களா, அதை தொடர்ந்து சார் என்னோட கொஸ்டினும். கேளுங்க. அக்காவுக்கு தங்கச்சிக்கு 2 பேருக்குமே குழந்தை இல்ல. நிறைய ம் எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. சித்தா, ஆயுர்வேதிக், அலோபதிக் எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. சரி. ஹஸ்பண்டுக்கு நல்லா இருக்கு, ஒய்ஃப்க்கும் நல்லா இருக்கு. ஆனா ம் அவங்களுக்கு கன்சீவ் ஆகல. என்னன்னா ம் irregular பீரியட்ஸ். பெரிய பொண்ணுக்கு வந்து ம் irregular பீரியட்ஸ். சின்ன பொண்ணுக்கு கொடுத்து பீரியட்ஸ் ரெகுலரா வந்துட்டு இருக்கு. பெரிய பொண்ணுக்கு வரல. ம் அவங்க வந்து ம் இப்போ ஒரு 2 கிட்டு சாப்பிட்டுட்டாங்க. ஏன் ம் எனக்கு மட்டும் வரல? இவ்வளவு ம் சாப்பிட்றேனே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க வேற ம் ஏதாவது இந்த உணவு பழக்க வழக்கங்கள் ஏதாவது சாப்பிடணுமா? ஏன் இவங்களுக்கு மட்டும் அப்படி டிலே ஆகுதுன்னு ஒரு டவுட் இருக்குங்க சார். பொதுவா வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விளைவுகளை வந்து கண்டிப்பா ஏற்பட அதுல வந்து நீங்க வந்து தெளிவா இருக்கணும். ஒருத்தருக்கு இப்ப நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கே ஒரு 4 பேத்துக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னா 4 பேத்துக்கும் ஒரே மாதிரியான மாற்றம் நிகழ்ந்துருமான்னா நிகழாது. நோயினுடைய ஆழம் வந்து ஒரு சிலருக்கு வெளிப்படையா தெரியும், ஒரு சிலருக்கு வெளிப்படையா தெரியாது. அதனால இது வந்து ஒருத்தருக்கு மாற்றம் நிகழ்ந்து அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து கம்மின்னு அர்த்தம். கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வேகமா மாற்றம் நடக்குது இல்லையா? அதனால நம்ம அதை வந்து கொஞ்சம் பொறுமையா சொல்லி கொடுக்கணும், வேற வழி இல்லை. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா சொல்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. பீரியட் வர்றதுங்கிறது என்ன வயது இருக்கும் மூத்த குழந்தைக்கு, மூத்த பொண்ணுக்கு? அதுக்கு 32 சார். 32. பொதுவா வந்து மாதவிடாய்க்கான பெண்களுக்கான கால எல்லைங்கிறது 45 வயது வரைக்குமே வந்து மாதவிடாய் வரும் இன்னைக்கு. ஆனா இன்றைய நடைமுறை வாழ்க்கையில வந்து அந்த காலம் வந்து சுருங்கிக்கிட்டே வருது. ஏன்னா 50 வயதுலயும் குழந்தை பெற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நானே சந்திச்சிருக்கேன். இப்ப சமீபத்துல கூட சந்திச்சிருக்கிறேன். 2 வயது 3 வயது குழந்தையோட எல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன். ஆனா இன்றைய நடைமுறை வாழ்க்கை மாதவிடாய் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் நிற்கிற காலம் வந்து சுருங்கிக்கிட்டே வருது. 40 வயதுலலாம் மாதவிடாய் நின்றுது. அதனால இன்னைக்கு ஆங்கில மருத்துவர்கள் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சுன்னு பயமுறுத்துவாங்க. ஆனா கொஞ்சம் தொடர்ந்து எடுக்க சொல்லுங்க. கொஞ்சம் உணவு பழக்கத்துல வந்து பீரியட் வர்ற வரைக்கும் இரவு உணவு பப்பாளி எடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பீரியட் வந்ததுக்கு பிறகு வேணா நிறுத்த சொல்லுங்க. ஆனா சொல்லிருங்க, இது நிறுத்தணும்னு அவசியம் இல்லப்பா, ஆனா உங்க வீட்டாளுக எல்லாம் சொன்னாங்கன்னு நிறுத்திக்கோ. ஆனா அது வரைக்கும் பப்பாளி சாப்பிடு. இரவு உணவு வந்து மாவு பொருள் எதுவும் சாப்பிடாத, பப்பாளி சாப்பிடு. பொறுமையாயிரு, ஒப்பிட்டு பார்க்காத அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இன்னொருத்தரை ஒப்பிட்டு பார்க்காத, நீ தனி, உன் தங்கச்சி தனி அப்படிங்கிறத கொஞ்சம் புரிய வச்சுட்டீங்கன்னா போதும். தேங்க்யூ சார். ஓகே. வணக்கம் சார். வணக்கம். கொடுக்கலாம். அதாவது என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப தேவை இருக்கு. அதாவது இப்ப சில கன்சீவா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா கடுமையான வாமிட்டிங் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடுமையான செரிமான கோளாறு இருக்கிறதுனாலதான் வாமிட்டிங் இருந்துட்டே இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கடைசி டெலிவரி ஆகிறதுக்கு நாள் வரைக்குமே வாமிட் எடுக்கிற பேஷண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதனால கன்சீவ் ஆனவங்களுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் நம்ம எஃப்எஸ்ஐசி சான்றிதழ் பிரகாரம் கன்சீவ் ஆனவங்களுக்கு, தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து பொதுவான ஒரு விதி. அதனால அது அந்த விதி வந்து டப்பால வந்து அச்சிட்டு இருக்கோம். நம்ம அதை வந்து அதை அப்படி எடுத்துக்கிறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கன்சீவ் ஆனவங்களுக்கு ஆங்கில மருந்துகள் கொடுக்குறாங்க, மற்றவங்க சித்த ஆயுர்வேதிக் மருந்து எல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா? ஆனா அதோட அதுல வந்து ஒரு சிலது சைடு எஃபெக்டோட தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய VR4 அப்படிங்கிறது சைடு எஃபெக்ட்டுக்கான வேலை இல்லை. என்ன பயம் எல்லாருக்கும் தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்சீவா இருக்கிற லேடிக்கு வந்து இடையில அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது அவங்களுடைய சொந்த பலவீனத்தினால நடந்தது அப்படிங்கிறத எல்லாராலையும் ஒத்துக்கிற முடியாது. நீங்க ஒரு மருந்தை கொடுத்தீங்க, அது சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப அபார்ட் ஆயிடுச்சு,
அதனால நீங்க கொடுத்த மருந்து தான் இது இந்த விளைவை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஏற்படும். அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. அபார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த கரு முறையான வளர்ச்சி பெறவில்லைன்னு அர்த்தம். அபார்ட் ஆனது உண்மையிலேயே அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்குமே நல்லது அப்படிங்கிறத மனசு ஏத்துக்கிறாரு. நாங்களே குழந்தைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்க ஒரு மருந்து கொடுத்தீங்க, அது அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு VR4க்கு ஒரு அவப்பெயரும் உங்களுக்கு ஒரு அவப்பெயரும் வரும். அதனால கொஞ்சம் கவனமா யார் நம்புகிறார்களோ, நம்ம குடும்பம் சார்ந்து நம்ம மீது ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு, நம்ம வந்து தவறான ஒரு மருந்து கொடுக்க மாட்டோம் நினைக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். புரிதல் உள்ளவங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதெல்லாம் விளக்கம் சொல்லிடணும் முழுசா. எடுத்த உடனேயே அபார்சனை பத்தியா பேசுறது அப்படின்லாம் இல்லை. அவங்கள தெளிவுபடுத்தி புரிய வச்சு பிறகு கொடுத்துட்டீங்கன்னா அது சிக்கல் இல்லை. டாக்டர் இன்னொரு கேள்விங்க. டாக்டர் கேளுங்க. ஒருத்தருக்கு ஒரு லேடிக்கு ஒரு 5 கேப்சூல்ஸ் கொடுத்தேன் டாக்டர். அவங்க ஒன்னு சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நியர்லி 2.5 months இருக்கும், எனக்கு அதை சாப்பிட்டேன், அப்பத்துல இருந்து எனக்கு இது சரியே இல்லை, இந்த மாத்திரை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர். ஒரு கேப்சூல் சாப்பிட்டு 5 மாத்திரை திருப்பி 4 மாத்திரை திருப்பி கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், இப்படி இல்லை, உங்களுடைய இதுல ப்ராசஸ் இருக்கும், அதனால தவறு இல்லை. அவங்க இது பண்ணிட்டு இன்னும் வேணும் அந்த ஒரு கேப்சூல் சாப்பிட்டதாலதான் இந்த 2.5 months நியர்லி 2.5 months நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்றாங்க டாக்டர். அதுக்கு ஏதாவது இருக்கா? அது ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். சொல்லுங்க டாக்டர். பொதுவா என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இப்ப அவங்களுக்கு என்ன நோய் இருக்கோ அந்த நோய் இருந்து நம்ம நிறைய டெஸ்டிமோனிஸ் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கான நிறைய டெஸ்டிமோனிஸ் இருக்கு இல்லையா. அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வீடியோவா அனுப்பாம போய் உட்காந்து திரும்ப பேசுங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. பேசி அந்த வீடியோஸ் சொல்லுங்க, அத வீடியோஸ் எல்லாம் காமிச்சு அவங்களுக்கு புரிய வச்சிருங்க. புரிய வச்சுட்டு என்ன சொல்லிட்டு வரணும்னா, இது சரி அப்படின்னு எப்ப தோணுதோ அப்ப என்னை கூப்பிடு அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு வந்துடணும். இப்ப வாங்கிக்கோன்னு சொல்லாதீங்க. இல்ல கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு இல்ல நீ MLM பிசினஸ், அது நோ எத்தனை பேருடைய இது காப்பாத்தி இருக்கு அப்படின்னு நான் பண்ணி சொல்றேன். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா சாருக்கு பதில் சொல்ல அவங்களுக்கு டைம் கொடுங்க. நீங்க அவர் பதில் சொல்லவே விட மாட்டேன்றீங்க நீங்க. சாரி சார், சொல்லுங்க டாக்டர். அதனால கொஞ்சம் அவங்களுக்கு அதாவது திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. அது அவங்களுக்கு வந்து ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் இது இயல்பு தான். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையுமே முதலிலேயே விளக்கம் சொல்லணும். விளக்கம் சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து அவநம்பிக்கை வராது. ஏன்னா நம்ம முதலே சொன்னேன், மருந்தை விற்கிறவங்க கிடையாது. நம்ம அவங்களுக்கு தேவையை ஒட்டி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களா சரி கொடுங்கன்னு அவங்க கேட்டு வாங்கணும். கேட்டு வாங்க வச்சுட்டீங்க. ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தீரப்போகுது அப்படின்னு அவங்களே கால் பண்ணுவாங்க, எனக்கு தீரப்போகுது வாங்கிருங்க, வாங்கி கொடுங்க அப்படின்னு. அது மாதிரியான ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா நம்ம துவக்க காலங்களில் வந்து இது மாதிரிலாம் நடக்கும். கண்டிப்பா ஒருத்தரை வந்து எப்படியாவது சரி பண்ணிடணும், பாவம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஆர்வ கோளாறு மிகுதியில் என்ன செய்வோம்னா கொண்டு போய் அவங்கள்ட்ட எப்படியாவது வாங்க வச்சு போறணும் அப்படின்னு முயற்சி எடுப்போம். அங்கதான் அது வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது. எப்படியாவது வாங்க வைக்கிறது இல்லை, அவங்க வந்து எப்படியாவது இதை வாங்கிடணும்னு அவங்களுக்கு எண்ணத்தை ஏற்படுத்தணும். அதுல ஏற்பட்ட முரண்பாடு தான். கொஞ்சம் காத்துருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களுக்கே வேற 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 நபர்கள் மூலம் செய்திகள் போயிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க. அதனால அது பொறுமையாயிருங்க. ஒன்றும் திரும்ப திரும்ப அவங்கள போட்டு நம்ம தொந்தரவு பண்ற மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் கேப் விடுங்க. கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க ட்ரை பண்ணுங்க, அதுதான் நல்லது. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணீங்கன்னா நம்ம எப்படியோ கம்பல் பண்ணி விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு ஏற்படும். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். இதுக்கு நான் ஒரு இது சொல்றேங்க சார். அவங்க ஒரே ஒரு கேப்சூல் தான் சார் சாப்பிட்டாங்க, ஒரு கேப்சூல் சாப்பிட்டாங்க. அந்த ஒரு கேப்சூல்ல எப்படிங்க சார் அவங்களுக்கு மாற்றம் தெரியும்? இல்ல மாற்றம் தெரியுது இல்ல. ஆமா, அவங்களுடைய நம்பிக்கைங்கிறது ஒண்ணு இருக்குல்ல.
நம்பிக்கையை வந்து நீங்க கேள்வி கேட்க முடியாதுல்ல. சார் ஆக்சுவலா அவங்க வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆனவங்க. 6 கேப்சூல் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வற்புறுத்தி வாங்கினாங்க. அதுல 1 சாப்பிட்டதுல அவங்களுக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் எப்படி சார் ட்ரபிள் வரும்? அது இல்ல அந்த ட்ரபிள் நபரை பொறுத்து இருக்கு. வராதுதான், ட்ரபிள் வராதுதான். அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு கூட இருக்கிறவங்கள நீங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியாம மாத்திரை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுங்க. கேப்சூல் தண்ணியில கலந்தோ இல்ல டீல கலந்தோ அவங்க சாப்பாட்டுல கலந்தோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க உடன் இருக்கிறவங்களுக்கு புரிய வைங்க. நீங்களுக்கு புரிய வைக்க முடியாது. கூட இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் நல்லா மாறின பிறகு அப்புறமா இந்த கேப்சூல் தாம்பா உன்னை சரியாக்குச்சுன்னு சொன்னா நம்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு மன பாதிப்பு இருக்கு அப்படின்னா நீங்க அவங்களுக்கு எந்த காலத்துலயும் புரிய வைக்க முடியாது. கூட இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க புரிய வைக்கணும். அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க. அவங்க ரொம்ப லோன்லி பர்சன் சார், தனியா இருக்காங்க. அது சாத்தியமும் இல்ல. அதனால நம்ம அவங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 months இருக்குங்க சார். 3 months கழிச்சு அந்த 5 கேப்சூல் எடுத்து வந்து திருப்பி கொடுக்குறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு. நம்ம அப்படின்னா பிரேயர் நம்ம கையில ஒண்ணும் இல்லை. நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. தேங்க்யூ சார். ஓகே, வேற சார் குட் மார்னிங். நான் Good லட்சுமி morning. பேசுறேன். சொல்லுங்கம்மா. சார் நான் வி புரோட்டன் வந்து ஒரு என்னோட கசின் சிஸ்டருக்கு கொடுத்தேன். ஆக்சுவலா அவங்க அது சாப்பிட்ட பிறகு ஒரு பர்னிங் சென்சேஷன் வருது, அதனால அவனால பிரீத் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அது இதனால இருக்கும் சார். இந்த மாதிரி கேஸ் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு அவங்க. ஆனா நார்மலி நம்ம சொல்றது வந்து நம்ம புரோட்டீன் சாப்பிட்டா எல்லாமே நல்லா ஆயிடும்னு சொல்லுவாங்க சார். இல்ல பொதுவா என்னன்னா நம்ம வெய் புரோட்டீனுமே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா செரிக்கிறது அப்படிங்கிறது மற்ற புரோட்டீனை விட இது எளிதா செரிக்குதே ஒழிய, ஆனா நம்ம யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து செரிமான கோளாறு நிறைய இருக்கு அப்படின்னா வை புரோட்டீனுமே இன்டைஜஷன்ல கொண்டு போய் விட்டுரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து VR4 சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு பிறகு புரோட்டீன் எடுத்துக்கிற சொல்லுங்க. பொதுவா தொந்தரவு இருக்கு அப்படின்னாலே நம்ம யோசிக்கணும். ஏன்னா அசிடிட்டி அல்சர் பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு செரிமானம் மைனஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதே மாதிரி நீங்க அந்த பிளாக் டீயும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்ம VCT ஒரு 2 வேளை, பிளாக் டீ வந்து நிறைய எடுக்க சொல்லுங்க. டயட் வந்து பழம் காய் இது மாதிரி எடுக்க சொல்லுங்க. இதெல்லாம் எடுத்தாங்கன்னா டக்குன்னு அல்சரேஷன் வந்து குணமாயிரும். அதுக்கப்புறம் வி புரோட்டீன் எடுக்க சொல்லலாம். ஆக்சுவலா அவங்க வந்து முன்னால நினைச்சு இந்த ஹெர்பல் லைஃப் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அவன் என்ன கேக்குறேன்னா அதுக்கு சாப்பிட்றப்ப எனக்கு அந்த மாதிரி டைஜஷன் இஷ்யூ வரல. ஆனா இந்த வே புரோட்டீன் சாப்பிட்ற மாதிரி மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு, பிரீத்திங் வரல, எனக்கு டைஜஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்ட் தான். ஆனா என்னன்னா அந்த ஹெர்பல் லைஃப் சாப்பிட்டு அல்சர் குணமாகலையே, இன்னமும் இருக்கே. ஆமா. அது வேற தொந்தரவை காமிச்சிருக்கு. அதாவது என்னன்னா பொதுவா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சாப்பிட்டேன் மறுநாள் காலையில மோஷன் போயிடுச்சு, எனக்கு செரிமானத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. செரிமானத்துல எந்த பிரச்சனையும் இல்லாத நபர் நோயாளியா மாறவே மாட்டார். எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனா நடைமுறையில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலையில நல்லா ஃப்ரீயா மோஷன் போயிடுச்சு, அதனால எனக்கு செரிமானத்துல எந்த பிரச்சனையும் இல்லைம்பாங்க. ஆனா எந்த மனிதருக்கு டிசீஸ் வருதுன்னா, யாருக்கு டைஜஷன்ல ப்ராப்ளம் வருதோ அவங்களுக்கு தான் டிசீஸே வரும். ஆனா இது யாரும் ஒத்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். அதனால கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வைங்க. அல்சர் இருக்கிறதுனால அப்புறமா அவங்களுக்கு VR4 தான் கொடுத்துருக்கேன். அவங்க VR4 ரெகுலரா எடுக்கிறாங்க இப்ப. ஆனா அதுல வந்து அவருக்கு அந்த மாதிரி அசிடிட்டி அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரல. ஆனா வே புரோட்டீன் மட்டும் எடுத்தாதான் அவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்லது. அதனால இப்ப VR4 மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்றேன். சரி, அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொடுங்க, கண்டிப்பா மாறும். என்னன்னா அது காலையில மட்டும் இன்னொரு ஃப்ரெண்டு கூட சார். ஓகே, மார்னிங் மட்டுமா? மார்னிங் மட்டும் சாப்பிட சொல்லுங்க. ஈவினிங் வந்து பப்பாளி மட்டும் எடுக்க சொல்லுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல சேஞ்சஸ் வந்ததுக்கு பிறகு வேணா 2 வேளைக்கு மாற்ற சொல்லுங்க. ஓகே. இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்த சார், நம்ம VR4 அவ டெய்லி ஒரு 3 தான் போட்டு 2 days தான் போட்டுச்சு.
செம்ம ஹீட் ம் ஆச்சு, எனக்கு உடம்பு முடியல, ம் டூல்ஸே வருது இல்ல, அது சாப்பிட்டாக்கா ம் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, பர்னிங் வருது ம் டூல்ஸ் ம் கிட்ட, அந்த மாதிரி ம் சொல்லுது. ம் ஸோ அவருக்கு இல்ல, என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்க? பொதுவா என்னன்னா தண்ணீர் வந்து நிறைய குடிக்க சொல்லணும். வாட்டர். அஹ் ஏன்னா ஆமா, நிறைய கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா தண்ணீர் தேவைப்படும். அல்லது பிளாக் டீயாவது எடுத்துக்கிற சொல்லணும். பிளாக் டீ, தண்ணீர் நிறைய குடிக்க சொல்லுங்க. அந்த தொந்தரவு, அதாவது என்னன்னா அவங்களுக்கு வந்து சிவியர் அசிடிட்டி கொஞ்சம், இந்த பிளட் டெஸ்ட்ல வந்து யூரிக் ஆசிட் இருக்கான்னு கூட நீங்க பாத்துறது நல்லது. ஓகே. ஆக்சுவலி அவ தண்ணி எல்லாம் நல்லா சாப்பிடுறானா, பர் டே நான் 3 லிட்டர் எல்லாம் சாப்பிடுறான்னு சொல்லுச்சு. ம் 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 ஆனாலும் இது போடலன்னா எனக்கு நார்மலா இருக்கு, இது போட்டாதான் எனக்கு அந்த மாதிரி பர்னிங் சென்சேஷன் வருது, டூல்ஸே வருது இல்ல, ம் ம் வயிறெல்லாம் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி சொல்லுது. ம் ஓ, அப்புறம் கொஞ்சம் பிளாக் டீ மட்டும் எடுக்க சொல்லுங்க. டயட் வந்து 3 நேரமும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க. ஓகே. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆஹ், நிறைய மாவு பொருள்ல தான் சாப்பாடுன்னு வச்சிருக்கிறாங்க இல்லையா. ஆமா, இட்லி தோசை மார்னிங் வருதுதான், ஆஹ், ஆஃப்டர்நூன் ஆஹ், ரைஸ், அதை நைட்டு வந்து அதை வந்து அதை சம்பல் வந்து ரைஸ். கொஞ்சம் கொஞ்சம் மாத்துங்க. அதுதான் இது என்ன செய்யுதுன்னா அதை போய் புஷ் பண்ணி ஒரே ஸ்ட்ரோக்ல வந்து வெளியேற்ற முயற்சி பண்ணுது. ஓகே. அப்ப அவங்களுக்கு வந்து அது தொந்தரவா மாறுது. பொதுவாக என்னன்னா அசிடிட்டி வெளியேறும் போது தொந்தரவு நிறைய இருக்கும் ஒரு சிலருக்கு. ஓகே. ம். அவங்க அப்ப ஏன்னா பிளாக் டீ நிறைய எடுக்கிறதுக்கு சொல்லணுமா? ஆமா, பிளாக் டீ எடுக்க சொல்லுங்க. ஓகே. ஒரு நாளைக்கு 4 வேளையாவது குடிக்க சொல்லுங்க, நல்ல பெரிய டம்ளர்ல. ம் ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லது. வணக்கம் சார். வணக்கம். ஃப்ரெண்டு ஒருத்தவர் 20 வருஷமா பெட்டு ம் தண்டுவடம் ஆபரேஷன் பண்ணி எந்திரிக்க முடியல. ம் ஆனா சாப்பாடு எல்லாமே கரெக்டா எடுத்துட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு இது எப்படி கொடுக்கறது, எப்படி எத்தனை மாத்திரை கொடுக்கறது? நடமாட்டம் இருக்கா வாய்ப்பு இல்லையா? இல்லைங்களா? இல்ல இல்ல, நடமாட்டம் 20 வருஷம் இருக்கா ஆச்சு. அவருக்கு? ஏ அப்பா, இல்ல, அப்படின்னா 20 அவரெல்லாம் வருஷம் ஆச்சு. ஒரு நாளைக்கு 30 கேப்சூலாவது போடணும். ஏன்னா உள்ள வந்து தசைகளோட இயக்கம் குறைஞ்சு போயிருக்கும், நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடு குறைஞ்சு போயிருக்கும். அதனால ஒரு நாளைக்கு காலை 10, மதியம் 10, இரவு 10ன்னு போட்டுட்டு எந்திரிச்சு உக்காடுறாரு அப்படின்னா ஒரு 10 கழட்டி விடுங்க. நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா 5 5 மாத்திக்கலாம். இதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிருங்க. கண்டிப்பா மாறும். ஆனா எத்தனை நாளுங்கிற கேள்வி ஏன்டா கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. உங்க உடம்புகிட்ட தான் நீங்க கேட்டுக்கிறணும் எத்தனை நாள்ல சரியாகும்னு. நீங்க ஏன்ட்ட வந்து கேட்கக்கூடாது, அதுக்கு தயாராயிருங்க. வாங்கும்போதே 2 3 கிட்டு சேர்த்து வாங்க சொல்லுங்க. நிறைய போட்டீங்கன்னா சீக்கிரம் எந்திரிக்கலாம். ஏன்னா இது வந்து சப்ளிமெண்ட் தானே ஒழிய மாயமந்திரம்லாம் செய்யாது. உள்ள போய் வேலை செய்யணும். உங்க உடம்புல நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கு. அந்த பாதிப்புகளை மறைச்சு தான் இந்த சர்ஜரியை உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் உங்களுடைய செயல்பாடு குறைஞ்சி போச்சு. அதனால வெறும் இந்த முதுகெலும்புல இருக்கிற பிரச்சனையா மட்டும் இதை பார்க்கக்கூடாது. மற்ற உறுப்புகள் இருக்கக்கூடிய பலவீனம் எல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு முதுகெலும்பை மோசமாக்குச்சு. அதனால வெறும் முதுகெலும்பை சரி பண்றது அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம சர்ஜரி பண்ணோம். ஆனால் அது சரியானது கிடையாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், நுரையீரலுடைய செயல்பாடுகள் மோசமாகாம இந்த பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் சரி பண்ணணும். அதனால இவ்வளோ எடுங்க. இவ்வளோ எடுக்க தயார்னா நான் வாங்கி தர்றேன். சும்மா சாம்பிள் பார்க்கலாம்னு கேட்டா தயவு செய்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லிடுறேன். ஆனால் மாறும். ஆனால் டைம் எடுக்கும். ஒரு ஆண்டாக கூட ஆகலாம். அது அவர் எந்திரிச்சு உட்கார்றதுக்கே ஒரு 6 மாசம் ஆகலாம். ஆனால் நிறைய எடுக்கணும்ன்றதை மட்டும் சொல்லிடுங்க. கண்டிப்பா எடுத்தீங்கன்னா அது உடம்ப மாத்தாமல்லாம் போகாது. ஆனா நாள் கணக்கு என்கிட்ட கேட்காதீங்க. எத்தனை நாள்ல மாறும்லாம் கேட்கக்கூடாது. 3 மாசம் கண்ணை மூடிட்டு போடுங்க. 30 நாளைக்கு எவ்வளவோ செலவழிச்சிட்டீங்க, இது செலவு பண்ணுங்க. கண்டிப்பா எழுந்து உட்காரலாம். காலையில 30, இரவு 30 இல்ல 15 ஒரு நாளைக்கு 3 வேளை. 3 வேளை. 10 10 10. 10 10. ஓகே சார், தேங்க்யூ. நல்லது.
நிறைவு செய்யலாமா? சார் ஒரே கொஸ்டின் சார். ஜென்ரலா டயபெட்டிக் பேஷண்ட் வந்து என்ன டயட் எடுத்துக்கணும்? ஏன்னா இட்லி அரிசி மாவு அது மாதிரி இட்லி நைட்டும் பகலும் சாப்பிட்றாங்களா, அதுக்கு இன்ஸ்டன்டா வேற என்ன சாப்பிடலாம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார் கொஞ்சம் டயட். இது வந்து சின்ன கேள்வி இல்லை, இது பெரிய கேள்வி. பொதுவா என்னன்னா மாவு பொருள் அளவை குறைச்சிட்டு காய்கறியோட அளவை கூட்ட சொல்லுங்க. அதுதான் எளிமையா அவங்களும் கடைப்பிடிப்பாங்க. இப்போ ஏன்ட வர்ற பேஷண்ட்டுக்கு நான் என்ன சொல்றேனோ அதை நான் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்றது வந்து ஜீரோ கார்போஹைட்ரேட் சாப்பாடுலாம் நான் சொல்லி தருவேன். ஆனால் அதை வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா உங்களை விரட்டி விட்டுருவாங்க வீட்டை விட்டு. முதல்ல எழுந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிடுவாங்க. அதனால காய்கறியோட அளவை கூட்ட சொல்லுங்க. நான்வெஜ் சாப்பிட்டாங்கனாலும் காய் கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்லுங்க. காய் இல்லாத சாப்பாடு இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிய வைங்க. தட்டில் முதல்ல வைக்கிறதே காய் தான் வைக்கணும். காயை சாப்பிட்டுட்டு தான் சோறு சாப்பிடணும், காயை வச்சுட்டு தான் மற்ற டிஃபனை சாப்பிடணும் அப்படிங்கிறது சொல்லுங்க. இரவு உணவு பப்பாளி எல்லாத்துக்குமே பரிந்துரைங்க. ஆனால் இரவு உணவு தவிர்க்கிறது நல்லதுங்கிறதையும் அங்கனக்குள்ள சொல்லி வச்சுட்டு வந்துடுங்க. தவிருங்கன்னு சொல்லாதீங்க, தவிர்த்தா நல்லதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது சாப்பிடலன்னா எனக்கு தூக்கம் வராதுன்றவாங்க. ஆனால் சாப்பிடாம தூங்குறவங்க தான் உண்மையிலே தூங்குறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அதை நம்புறதுங்கிறது கடினம். குடும்பத்தோட ஒத்துக்கிட்டாங்கன்னா எளிதாக கடைபிடிக்கலாம். தனிநபருக்கு நீங்க சொல்லி புரிய வச்சீங்க அப்படின்னா வீட்டில் உள்ள ஆளுங்க திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்ல ஆள் கூட சேர்ந்த சாப்பிடாம இருந்தா நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அதனால இரவு உணவு பப்பாளி, ஆனா நல்லதுங்கிறத சொல்லிட்டு வந்துருங்க, கடைபிடிக்க சொல்லாதீங்க துவக்கத்துல. அப்புறம் அவங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். சாப்பிடாம என்னைக்கா ஒரு நாள் சாப்பிடலன்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்களா அவங்க வாயிலிருந்து சொல்ல ஆரம்பிச்ச பிறகு அதை அப்படியே நிறுத்திடுங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து மனிதர்களை சந்திக்கிறதுல உள்ள சிரமங்கள். சார் சுகர் இருக்கவங்க பப்பாளி சாப்பிடலாங்களா சார்? எல்லா பழங்களும் சாப்பிடலாம். ஓகே சார். இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஆது வைங்க சார். நல்லது. சார் லாஸ்டா ஒரே சின்ன கேள்வி சார். எங்க பெரியம்மாவுக்கு ஒருத்தர் பேர் ரொம்ப மூச்சு வாங்குறது ரொம்ப முடியாம இருந்தாங்க. சீரியஸாகி ஒரு பேஷண்ட், ஆஸ்துமா பேஷண்ட் மாதிரி இருமல், தொடர்ந்து இருமல், கிட்ட ஒரு 3-4 மாசமா இரும்பிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இந்த VR4? 75 வயசு அவங்களுக்கு. அப்படியா? ஒரு 3 நாளைக்கு மட்டும் 10 கொடுத்துருங்க. 10 கொடுங்க. அது கொஞ்சம் தண்ணியில கலந்து அல்லது பிளாக் டீல கலந்து கொடுங்க. சாப்பாடு வந்து அதிகபட்சம் கரைத்த உணவா சாப்பிட பாருங்க. அதாவது எப்படின்னா இட்லி அந்த மாதிரி இல்லாம, இட்லியவே என்ன பண்ணணும் அப்படின்னா சட்னி வந்து நல்ல நீர்க்க சட்னி வச்சு நல்லா குழைச்சு சாப்பிட சொல்லுங்க. அதான் அப்பனா கஞ்சி மாதிரி கொடுங்க. கஞ்சி கூழ் அந்த மாதிரி கொடுங்க. VR4 வந்து காலையில 10, மதியம் 10, இரவு 10 கொடுங்க. ஒரு 3 நாள் கொடுத்தீங்கனாலே நல்லா மாறிடும். அதுக்கப்புறம் கூட எண்ணிக்கை குறைச்சிக்கலாம். ஓகே. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஓகே, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை ஒதுக்கி. உண்மையிலே ரொம்ப நிறைய தகவல்கள் இன்னைக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. ஜெரினா மேடம், விசாலட்சுமி மேடம், ஜெயபால் சார், விஜயலட்சுமி மேடம், ஹரிகிஷோர், பரமேஸ்வரி மேடம், கீதா மேடம், சந்தானலட்சுமி மேடம், ராம்குமார், லட்சுமி சுப்ரஜா, ரெபானிகா. ஸோ இவ்வளோ பேர் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க மூலமா நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த நேரத்தில் நம்ம ஜெயக்குமார் சாருக்கு, நம்ம எல்லாருமே டாக்டர் ஜெயக்குமார் சாருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பாக இதேமாரி ஒரு ப்ரோக்ராம் வைப்போம். சார் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. என்னன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்க போறீங்களோ ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிட்டு அந்த கொஸ்டினை மட்டும் கேளுங்க. கலந்துக்கிட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ டாக்டர் ஜெயக்குமார். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். டாக்டர் சார். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் தேங்க்யூ.
ரொம்ப தேங்க்யூ யூஸ்ஃபுல்லா தேங்க்யூ இருந்தது. நன்றி நன்றி ஐயா. சார் தேங்க்யூ சார். ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.